Hi friends, welcome to MEP tutorial. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கேள்விப்படுறோம். என்னென்னா சாஃப்ட்வேர் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுறது, அதாவது நீங்கள் வந்து பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, கெட்டின் டுபீஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க. அது எந்த சாஃப்ட்வேர் வேணால் இருக்கலாம். அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட லாங் டேர்ம் யூஸ் பண்ணோன்னா, அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு வந்து லீகலாக ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு மேபி அது ரிசீவ் ஆகிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஒன்று அதுலேருந்து அதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அவங்க கண்டுபிடிச்சி அது மெயில் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரையும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறதும் வந்து 100% வந்து ஷுவராக நடந்துட்டுருக்கு, அதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்ட்டு கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ரொம்ப லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, கெட்டின் டுபீஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதை வந்து சாஃப்ட்வேர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட இதை வந்து அவங்களோட நாலேஜ் இல்லாமல் நம்ம வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்கே ஈவன் யூஸ் பண்ணாலுமே அது லாங் டேர்மில் இருந்துச்சுன்னா அது அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து லேர்னிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு 1-2 ஃபீச்சர்ஸ் தான் கம்மியாகும். அதாவது லேர்னிங் ஸ்டேஜுக்கு தேவையானது அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அன்வான்டடாக வந்து பைரேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சும்மா வந்து எம்எஸ்எம் லெவலில் வந்து மைக்ரோ லெவலில் இருக்க ஆர்கனைசேஷனாக இருக்கீங்க, ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து இது மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் ரெவன்யூ கொஞ்ச நாள் கிடைக்கும். பட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஈவன் வந்து நெட்டை நம்ம ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்போது அது எப்படியும் பேக்ரவுண்டில் ரன் ஆகும். நீங்கள் எப்போ நெட்டை கனெக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் மெயில் ஐடி இல்லை நீங்கள் வந்து லாகின் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ பைரேட்டட் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டாம். அதுவும் கெட்டின் பிசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் வெப்சைட்லேருந்து பண்ண வேண்டாம். இது ஜென்ரலாக வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, ப்ராப்ளம் வருன்றது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மால்வேர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த கெட்டின் பிசி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஒரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் வெப்சைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீடைரக்ட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேன்சம் வைரஸ்ன்ற மாதிரி ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆகும். அது நீங்கள் பர்சனலாக நிறையா இன்ஃபர்மேஷன் லேப்டாப்பில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட எல்லா டேட்டாவும் வந்து இதுவாயிரும், இப்போ அஃபெக்ட் ஆயிரும். அதை உங்களால் ரிட்ரைவே பண்ண முடியாது இந்த பர்டிகுலர் வைரஸ் வந்துச்சுன்னா. இப்போ ஜென்ரலாக வந்து விண்டோஸில் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஆன்டிவைரஸை ஆஃப் பண்ணி வைப்போம், இல்லை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்துச்சுன்னா நம்ம மறந்துடுவோம். அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வைரஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ணும்போது அட்டாக் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, உங்கள் டேட்டா எடுக்க முடியாது. பல லட்சங்கள் வந்து கேட்பாங்க மெயிலில், அப்போ கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுத்தாலும் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து தெரியாத சைட்லேருந்து இல்லை கேர்ஃபுல்லாக ஒரு அலர்ட்னஸ் இல்லாமல் டெவலப் பண்ணிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப லாங் டேர்ம் யூஸ் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்க வந்து யாருமே வந்து எவிடன்ஸ் இல்லாமல் மெயில் அனுப்பவே மாட்டாங்க. ரொம்ப லாங் டேர்மாக அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம சிஸ்டத்துக்குன்னு ஒரு மேக் நம்பர் இருக்கும், அந்த மேக் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐபி அட்ரஸ்லேருந்து அவங்க எடுத்தாலுமே மேக் நம்பர்னு ஒரு சிஸ்டத்துக்கும் சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெட்டர் யூஸ் பண்ணுறத தடுக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு இருந்தாலுமே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். வேணால் நீங்கள் கண்ட்ரோல் டெலிட் போய்ட்டு அந்த கண்ட்ரோல் பேனலில் போனீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் அனுப்பும்போது அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்கள அக்னாலஜ் பண்ண சொல்லுவாங்க.
நீங்கள் மெயிலுக்கு ரிப்ளைவே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பர்சனலாக இருக்கீங்க, சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கூட எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை பார்க்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஃபிர்மாக இருக்கீங்க, ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி இருக்கும், சில விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஏதாவது சோஷியல் மீடியாவில். ஸோ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலுமே இங்கே வந்து அந்த பிரச்சனையில் வந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அன்னோன் கால்லேருந்து வந்தால் ஏதோ ஒரு பிஸ்னஸ் லீட் வருதுன்னு நினச்சி நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் வந்து அது வந்து அவங்களோட காலாக இருக்கலாம். நீங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டு ரொம்ப பதறி பேசினாலும், நீங்கள் என்ன தான் தெளிவாக பேசினாலுமே அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கும். ஏன்னா யாருமே வந்து எவிடன்ஸ் இல்லாமல் வந்து அவங்கள ரீச் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வேறு வழி இல்லாமல் எதாவது அக்செப்ட் பண்ணி தான் ஆவீங்க. அவங்க லாங் டேர்ம் யூஸுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் அப்படி இல்லைனா நாங்கள் லீகல் டீமுக்கு மூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து லீகல் நோட்டீஸ் வரும். ஒரு வக்கீல் மூலமாக அவங்க கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும். ஸோ இதுவரையும் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கோர்ட்டுக்கு போனாங்களா, எப்படி ஃபைன் பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் தெரில. பட் ஆனால் வந்து நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குன்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து ஒரு சின்ன ஃபர்மாக இருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 5 சிஸ்டம் 7 சிஸ்டத்தில் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு 2 சாஃப்ட்வேராவது வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் நெகோஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்வேருக்கான ப்ரைஸ் வந்து ஒரு ரேட் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வெண்டார் மூலமாக ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார் மூலமாக நீங்கள் வாங்கும்போது அந்த சாஃப்ட்வேரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸை வந்து லாங் டேர்ம் ரன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வாங்கி அது மூலமாக ரன் பண்ணுறது பெட்டர். அப்போ தான் வந்து உங்கள் ஃப்யூச்சர்லேயும் வந்து நீங்கள் ட்ரஸ்டபுளாக உங்களோட கிளைண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் வந்து இதுதான் நம்ம சொன்னது வந்து லாங் டேர்மாக யூஸ் பண்ணும்போது தான் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம சர்வர் கனெக்டாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா லாகின் பண்ணும்போது வெப்சைட்டில் அவங்க நம்மளோட சர்வர் வந்து எப்படி கனெக்டாக இருக்குன்ற விஷயமாக கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ், ஒரு சிங்கிள் ஐபி அட்ரஸில் வந்து மல்டிபிள் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறீங்க சர்வரில் வச்சு பண்ணும்போது அந்த விஷயங்கள் மூலமாக அவங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் டிசிஷன் எடுக்கிறது நீங்களாக தான் இருக்கணும். ஸோ ஒரு கரெக்டான டிசிஷன் எடுங்க. இது ஸ்கிப் பண்ணுறதுனால நீங்கள் தப்பிக்கலாம்னு நினச்சாலும் அது எப்படி எந்த அளவுக்கு போகுன்றது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பெட்டர் வந்துட்டு ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிவிட்டு கரெக்டான டிசிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ இதனால் நான் வந்து உங்களை லீகல் அவங்களுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட் வெர்ஷனு எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் வெர்ஷனை நீங்கள் வந்து உங்கள் ஐடி கார்டு சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஈவன் வந்து சில நேரங்களில் வந்து அவங்க ஒரு 1 இயர் கூட ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்டுக்காக இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் கரெக்டாக எடுத்து கரெக்டான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லீகலாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுதோ அதை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ்.